பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கப்பா. உடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. அந்த கூர்மையான பட்டயம் தகப்பனே உடைய திருச்சபையில வெளிப்படட்ட ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும், எல்லா தடைகளும் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு தலைப்பு, பறவைகளை பார்த்து பேசிய தேவதூதன். இதுதான் அந்த செய்தியுடைய தலைப்பு. ஆண்டவர் சமீபத்தில் இந்த வார்த்தையின் மூலமாய் என்னோடு ரொம்ப இடைப்பட்டார். எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாய் காணப்பட்டது. பறவைகள் பேசுமானா நிச்சயமா வேதம் கூறுகிறது, அது பேசும் என்று வேதம் கூறுகிறது. வேதம் சொன்னால் சொன்னதுதான். ஆண்டவராகிய இயேசு கழுதை மூலமாக தேவன் பீலையாமை புத்தி வர பண்ணினார். பீலையாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு புத்தி வர பண்ண கழுதையின் வாயை திறந்தார். எலியாவை காகத்தின் மூலமாய் போஷித்தார். காகம் யாருக்கும் ஒரு ஆகாரம் கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அதை இன்னைக்கு யாரும் நம்ப ஆயத்தமா இல்லை. 2016ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஒரு சகோதரன் கடல்ல தவறி விழும்போது, அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரன், அவர் விழுந்து தண்ணியில் மூழ்கி போற நேரத்தில், சாக வேண்டிய நேரத்தில் இந்த வசனம் ஞாபகம் வந்து, ஆண்டவரே யோனாவை காப்பாற்றின தேவன் என்னையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது, ஒரு பெரிய திமிங்கலம் அவரை விழுங்கி அந்த கடற்கரை பகுதியில் அதாவது மாங்குன்னு சொல்லுவாங்க, அது வெளியே அந்த கழிவு வரும்போது அவரும் வெளியே வந்து கரெக்டாக 72 மணி நேரம் அவரும் உயிரோடு இருந்ததாக ஒரு சின்ன வீடியோவில் நான் முன்னால் பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சிறியோர் மிகுந்த சத்தத்துடனே கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்தார். வேதத்தை நல்லா நம்ம தியானிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிறத திட்டமும் தெளிவுமாக நம்ம உணர முடியும். ஒருவேளை நம்ம அறியாமல் பாவம் செய்தால் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறதையும், நம்மளை ஒரு சிச்சித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். அநேக முறை இந்த வேதத்தை வாசிக்கும் போது நான் தானா இருந்து, நானா நைட்டில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் நிறைய நாட்கள் சிரித்து மகிழ்ந்த நாட்கள் உண்டு. அநேக நாட்கள் அழுத நாட்களும் உண்டு. இந்த இடத்துல இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நான் அந்த இடத்துல கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் எப்போ நடக்க போகிறதுனா, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள், அருமைகேதன் யுத்தம் நடக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடக்க போகிறது. ஒரு பெரிய யுத்தம் இந்த பூமியில நடக்க போகிறது. இன்னும் 3 விதமான யுத்தங்கள் நடக்க போகிறது. அதாவது எசேக்கியேல் 38-39 3ஆம் உலக போர் என்று சொல்லப்படுகிறது. அங்க ஏகப்பட்ட ஜனங்கள் மரித்து போகிறதையும், அங்கேயும் இதே போல ஒரு விருந்து நடக்கிறது. அங்க எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் அங்க அறிவிக்கிறார். இந்த யுத்தம் மெகிதோ பள்ளத்தாக்குல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். யோசியா ராஜா யுத்தம் பண்ண இடத்துல, சவுல் ராஜா யுத்தம் பண்ண இடத்துல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் அருமைகேதன் யுத்தம். இது ஆண்டவர் பகிரங்கமாய் பூமிக்கு
வரும்போது நடக்கிற ஒரு சம்பவம். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் இந்த சம்பவத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். ஆண்டவர் பகிரங்கமாய் ஒளிவின் மலையின் மேல் வந்து இறங்கும் போது பாதி மலை அந்த பக்கமும் பாதி மலை இந்த பக்கமும் அது சாய்ந்து பிளந்து போகும் என்று வேதம் கூறுகிறது. இந்த இடத்துல அதற்கு முன்பாக நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த தேவதூதன் அறிவிக்கிறான். அந்த யுத்தத்துக்கு உள்ள காரியத்தை தான் அறிவிக்கிறான். 8 விதமான காரியத்தை அங்க சொல்லுகிறான். ராஜாக்களின் மாம்சத்தையும், சேனை தலைவர்களின் மாம்சத்தையும், பலவான்களின் மாம்சத்தையும், குதிரைகளின் மாம்சத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் 8 விதமான காரியத்தை சொல்லுகிறான். சொல்லி மிகுந்த சத்தமிட்டான் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 17ஆம் வசனத்துல அததான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாய் காணப்பட்டது. இவன் எங்க நிக்கான் தெரியுமா? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பின்பு ஒரு தூதன் சூரியனிலே நிக்க கண்டேன். இவர் பத்மதீவுல இருக்கிறார் யோவான். ஏறக்குறைய 90 கிபி 90ல தான் அந்த சம்பவம் எழுதப்படுகிறது. ஏறத்தாழ இவர் பத்மதீவுல ஒரு அடிமையை போல அங்க வயதான காலத்துல இருக்கும் போதுதான் இந்த தரிசனம் அவருக்கு காட்டப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூரியன்ல நின்னுதான் சகல பறவைகளையும் பார்த்து அவன் சத்தமிடுகிறான். வானத்தின் மத்தியில பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வாசிக்கும் போது. நீங்கள் பறவைகள் அப்ப கேக்கு, பறவைகள் பேசுகிறது. இதுக்கு ஆதாரமாக இன்னொரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147ஆம் சங்கீதம், இந்த பகுதியை நீங்க வச்சுக்கோங்க. 47ஆம் சங்கீதம் 7 வாசிங்க. 147:7. சங்கீதம் 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும், நல்ல கவனிங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அப்ப காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி தான் கூப்பிடுகிறது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யோபு 38ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. இன்னும் இதே வார்த்தை கொஞ்சம் நல்லா அழுத்தமா கொடுக்கப்பட்டிருக்கும். 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது போதும். அப்போ காக்கை குஞ்சுகள், நல்ல கவனிங்க, அப்ப நம்ம அது காகான்னு கத்து நம்ம நினைக்கும். ஆனா அது யாரை நோக்கி கூப்பிடுதுன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் அதை போஷிக்கிறார். இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசித்துட்டு நம்ம செய்திக்குள்ள கடந்து போகலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை. அதனால கவனிங்க, அந்த சத்தத்தை கொண்டு போகும், அந்த செய்தியை அறிவிக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்ப பறவைகள் பேசுகிறது. நீங்க எப்படி சாத்தியமாகனா, வேதம் சொன்னா சொன்னதுதான். வேதம் சொன்னா தெளிவா இருக்கும். ஒரு சம்பவம் நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுக்கணும், எந்த சாட்சியும் கிடையாது. அந்த குற்றவாளி எந்த சாட்சியும் வைக்கல, அதை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில தீர்ப்பு கொடுக்கும் போது ஒரு கிளி சாட்சி சொன்னது. ஒரு கிளி இந்த சம்பவத்தை, இந்த கொலையை செஞ்சது இந்த சகோதரன் சொல்லி சாட்சி கொடுத்து, அந்த கிளி சொன்ன சாட்சியின் மூலமாக அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இதே வார்த்தை எரேமியா 8:7 எழுதப்பட்டிருக்கிறது. நாரை குறித்து பேசுகிறார். ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டு புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். நல்லா நீங்க கவனிச்சீங்களா, ஸ்பெயின்ல இருந்து சில பறவைகள் இந்தியாவுக்கு கடந்து வரும். அந்த சீசன்ல இங்க வரும். இங்க வந்து இளைப்பாரி அது ஒரு 2 மாசம் 3 மாசம் இங்க தங்கிவிட்டு
மறுபடியும் அதே தேசத்துக்கு போயிரும். நீங்க இதை நிறைய நியூஸ்ல நீங்க பார்த்திருக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, நாரையும் கொக்கையும் தகவலாங்குருவியும் காட்டுப்புறாவையும் ஆண்டவர் சொல்லி, அது கூட அறிவு இருக்கு, அது கூட ஞானம் இருக்கு, அது கூட புத்தி இருக்கு, என் ஜனங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அதற்கு பிற்பாடு ஜனங்கள் கீழ்ப்படியாதனால ஆண்டவர் பாம்புகளை கடிக்க அனுப்பி ஜனங்களை கொல்றத 17ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீ நல்லா கவனித்தால் இங்க பறவைகளுக்கு தான் ஒரு அழைப்பு கொடுக்கிறான் தேவதூதன். அருமைகதன் யுத்தத்துல கோடிக்கணக்கான பேர் மரிக்க போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள். இந்த வருகைய, இந்த பகிரங்க வருகைய அங்க ஆண்டவர் ஒளிவின் மலையில் வந்து நிற்கும் போது மறு செகண்ட்ல நீங்க நெட் ஆன் பண்ணி உங்க கையில இருக்கிற மொபைல் மூலமா அங்க என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று வெளிப்படுத்தல் 1:7 இன்னும் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது பகிரங்க வருகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 14ஆம் வசனத்தை 16 வாசிங்க. இது ஒரு ஞாபகம் வருது. 16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:16. நல்ல கவனிங்க. ஏன் வசனம் எழுதியிருக்கேன்னா, இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப ஆழமா தொட்ட ஒரு வார்த்தை. வஸ்திரத்தின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அடையாளமான எந்த பச்சையும், அதாவது அடையாளமான எந்த எழுத்தும் உங்க சரீரத்துல குத்தி கொள்ளக்கூடாதுன்னு இருக்கு. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு நாள் ஆரோனுடைய நெற்றியில பரிசுத்தம் என்று எழுதியிருக்கும் பழைய ஏற்பாட்டுல. இந்த வசனத்தையும் வாசித்து உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவல், ரொம்ப ஒரு ஆசை, ரொம்ப ஒரு ஆவல் வந்தது. வந்த உடனே நேர நானும் தம்பி லாபரும் நேர பஸ் ஸ்டாண்டு போனோம். அவருக்கு போன் அடிச்சு வரத்தோன்னே வந்தாரு. வந்து என்ன ஒரு ஆசைனா, அந்த ஆரோனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரு பட்டத்தை, அந்த ஒரு காரியத்தை அங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் நெற்றில. அப்ப நம்மளும் இயேசு பரிசுத்தர் அப்படின்னு எழுதுன்னு சொல்லி, அப்ப எல்லாருமே நம்மளுடைய முகத்தை பார்க்கும் போதுலாம் இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர்ங்கிற அந்த வார்த்தையை உச்சரிப்பான்னு சொல்லி இந்த வசனம் ஆழமா தொட்டது. நேர அந்த புது பஸ் ஸ்டாண்ட் அந்த குறவங்களாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் உட்கார்ந்துட்டேன். லாபரை கூப்பிட்டேன், வந்துட்டாரு. வந்தோடனே லாபர் இப்படி எழுதினோடனே தம்பி நல்லா அது எதுனாலுமே ஒரு வைராக்கியமா மற்ற காரியத்தை செய்யறதுக்கு துணிஞ்சு நிற்பாரு. ஏன்னா எழுதுங்க அப்படின்ட்டாரு. உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்த உடனே பேனாவை எடுத்து பாங்கிற வார்த்தையை எழுதினாரு அந்த சகோதரன். இந்த குறவர் எழுதினாரு. எழுதின உடனே இவர் பார்த்தாரு, ஏன்னா எழுத்து சரியில்லை. எழுதிட்டு மேலே எழுதிட்டோம்னா அவ்வளோதான், அழிக்க முடியாது. அப்போ எழுத்து சரியில்லைன்னு சொன்ன உடனே எந்திரிங்க அப்படின்ட்டாரு. வேற இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி எந்திரிங்கன்ட்டாரு. அங்கேருந்து அவர் ரொம்ப பைசா கம்மியாக கேட்டார். அங்கேருந்து நேரம் என்ன பண்ணிட்டோம்னா டிஎஸ்எஃப் அந்த சார்லஸ் தேட்டர் இருந்த இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போனோம். அங்கே கம்ப்யூட்டர் எழுத்து. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே சொன்னார், பச்சை குத்தக்கூடாதுன்னு வசனம் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நான் இந்த வசனத்தையும் இன்னொரு வசனத்தையும் பழைய ஏற்பாட்டில் காட்டினேன். பழைய ஏற்பாட்டில் தான் அதை சொன்னேன். சொன்ன உடனே அவரால் பேச முடியல. பிரதர், நெத்தில எழுதுனா அது பின்னால் ரொம்ப பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கு. நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, வேற எந்த காரியத்தினாலும் ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எழுதுங்க பிரதர் அப்படின்ட்டு. எழுத எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் சொல்கிறாரு, நான் மோட்டரை வச்சு தான் எழுதுவேன். பொடி சின்ன மோட்டர் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் எழுதுவேன். நரம்பு கண்ணுக்கு போகிற நரம்பு கட் ஆகிட்டுனா என்கிட்ட கேட்கக்கூடாது, ஒரு கையெழுத்து போடு அப்படிங்காரு. சத்துரு இப்படில போராடுதான் அப்படின்ட்டு, சரி கொண்டாங்க பிரதர் கையெழுத்து போட்டுரும் அப்படின்னு. அப்போ லாபர் சொன்னார், ஏன்னா எல்லாம் தான் எல்லா பக்கம் தான் எழுதி போட்டிருக்கல, அப்புறம் ஏன் போராடுறிய? அவர் சொல்றாரு, கண்ணுக்கு போகிற நரம்பு நிறையா, கண்ணுக்கும் அந்த நெற்றி பகுதியில் நிறைய நரம்புகள் இருக்கு, கட் ஆகிட்டுனா என்கிட்ட கேட்கக்கூடாது, நல்லா யோசிங்க அப்படின்னாரு. லாபர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு தொட்ட ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூரியன்ல நின்றுதான் இந்த தேவதூதன் சத்தம் இடுகிறான். இந்த சூரியன்ல நின்று சத்தம் இடுற சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? அந்த வெளியே வருத அந்த டிகிரி கணக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வெயில் அடிக்கலாம் 100, அதாவது ஒரு 39 டிகிரி 40 டிகிரி அடிச்சாலே நம்முடைய
நம்ம சரீரம் தாங்க மாட்டுக்கு. அந்த அளவுக்கு உஷ்ணம் காணப்படுகிறது. மதியம் வெளியே வர நம்மளுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனா இந்த தேவ தூதன் எங்க நிக்கானா, சூரியனில நிக்க கண்டேன். இதான் எனக்கு ரொம்ப ஒரு அசைச்ச ஒரு வார்த்தை. சூரியன்ல நிக்க கண்டேன். இந்த சூரியன்ல இருந்து வெளியே வர்ற வெப்பம் எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறையா 5600 டிகிரியில இருந்து 6000 டிகிரி வெப்பம் வெளிப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, எங்க நிக்காம பாருங்க. நம்ம அப்பாட்ட இருக்கிற ஆளை பாருங்க. நீங்க 2 கொலை பண்ணிட்டா, ஒரு நபரை அடிச்சுட்டா அவனை கையில பிடிக்க முடியல. ஒரே இரவுல 1,85,000 பேரை ஒரு தேவ தூதன் சங்கரித்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். எப்படி கொன்னா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சனகரி செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போகிறான். சனகரிப்பையும் அவனுடைய கோவிலில் வைத்து ஆண்டவர் அவனையும் அவனுடைய பிள்ளையை கொண்டு சங்கரித்து போடுகிறார். அப்ப சூரியனிலிருந்து வெளியே வருத வெப்பம் மட்டுமே ஏறத்தாழ 5600 டிகிரியிலிருந்து 6000 டிகிரி வெப்பம் வெளிவருகிறது. அந்த சூரியன்ல இருந்துதான் இந்த தேவ தூதன் பயங்கரமா ஒரு சத்தம் இடுகிறான். சகல பறவைகளை பார்த்து பேசுகிறான். தேவன் உங்களுக்கு மகா பெரிய ஒரு விருந்தை கொடுக்க போகிறார், அந்த விருந்துக்கு நீங்கள் கூடி வாருங்கன்னு சொல்லி மிகுந்த சத்தமிட்டான் என்று 18ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே வருத வெப்பம் மட்டும்தான் 6000 டிகிரி ஏறத்தாழ. உள்ள இருக்கிற அந்த உள்ள சூரியனுக்குள்ள இருக்கிற வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 15 மில்லியன். ஏறத்தாழ 1.5 கோடி டிகிரி. 1 மில்லியன் உங்களுக்கு தெரியும், 10 லட்சம். 15 மில்லியன், 1.5 கோடி டிகிரி உள்ள இருக்கு. அது உள்ள நின்னுதான் இவன் மிகப்பெரிய ஒரு சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அதனாலதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப எப்படிப்பட்ட ஆளெல்லாம் நம்ம ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியில நம்ம தேவன்ட்ட இருக்காரு. நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுடைய பாடுகளும் ஊழியக்காரங்க சொன்னது போல எம்மாத்திரம். 1.5 கோடி டிகிரி அது உள்ள நின்னுதான் வானத்தில பறக்கிற எல்லா பறவைகளுக்கும் சத்தமிட்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். இந்த சூரியனை ஒரே வார்த்தையில் ஆண்டவர் உண்டாக்குறார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார் பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ ஒரு எத்தனையோ மடங்கு பூமியை சூரியனுக்குள்ள தூக்கி வச்சிடலாம். அது மாத்திரமல்ல, இந்த சூரியனுடைய தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா? இந்த சூரியனை ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறார்னா, பூமிக்கும் சூரியனுடைய தூரத்துக்கும் ஏறத்தாழ 150 மில்லியன். 150 மில்லியன் தூரத்துல தான் இந்த சூரியனை உண்டாக்கி இந்த சூரியனை சுற்றிலும் 9 கோள்களும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அவ்வளவு தூரத்தில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். அந்த சூரியனிலிருந்து வருத அந்த வெளிச்சத்தின் மூலமா, அந்த ஒளியின் மூலமா நம்முடைய சரீரத்துக்கும் மரம், செடி, கொடிகள் எல்லாம் அந்த சூரியனை சுற்றி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியன்ல ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா பூமி மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். 150 மில்லியன் தூரத்துல தான் சூரியன் இருக்கிறது. ஏறத்தாழ 15 கோடி கிலோமீட்டர் எங்க வச்சிருக்காரு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு 14 கோடி கிலோமீட்டர் தூரத்துல வச்சிருந்தாலும் நம்ம எரிஞ்சு சாம்பலா போயிருவோம். அப்ப எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்காரு பாருங்க. பார்த்து 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 நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னொன்னு பெரியதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்துதான் இவன் எங்க பேசுறான் தெரியுமா? வானத்தின் மத்தியில பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து பேசுகிறான். என் சத்தம் எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? அந்த பக்கத்துல விமிஞ்சு போன ஒரு 200 அடி வேணா இல்ல ஒரு 300 அடி கேட்கலாம். அவ்வளவுதான் இருக்கும் நினைக்க, முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா இவன் எங்க இருந்து பேசுறான் தெரியுமா? சூரியன்ல நின்று வானத்தின் மத்தியில பறக்கிற பறவைகளை பார்த்து பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15 கோடி கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து சூரியன்ல இருந்து இவன் சத்தமிடுகிறத பறவைகள் கேட்கிறது. அதாவது கீழே பறக்கிற பறவைகள் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி, இந்த சின்ன சின்ன இந்த சாய கொண்டாலும் சின்ன சின்ன பறவைகள்லாம் கீழே பறக்கும். இது வானத்தின் மத்தியில பறக்கிற பறவைகள். அப்படின்னா இது ஸ்பெஷலா யார நான் யோசிக்கும் போது கழுகுகள், பெரிய பெரிய அந்த பறவைகளை பார்த்து அவன் சகல பறவைகளையும் பார்த்து பேசுகிறான்.
இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பறவைகள் மிஞ்சி போனா அப்புறம் அந்த கழுகுலாம் ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல பறக்குமா? ஒரு உயரம் ஒரு 200 கிலோமீட்டர், நான் தோராயுதமா சொல்றேன். எவ்வளவு தூரத்துல பறக்க தெரியல. ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல பறக்கிற அந்த பறவைகளை பார்த்து 15 கோடி 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பேசுற அந்த சத்தம் பறவைகளுக்கு கேக்கு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யுத்தம் மகா வல்லமையான யுத்தம் என்று வேதம் கூறுகிறது. இந்த யுத்தத்தை ஆண்டவராய் இயேசு தலைமையில சகல பரிசுத்தவான்களும் நடத்த போகிறார்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. கண்டு எண்ணப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தம் தான் அருமைகதன் யுத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யுத்தத்தை ஆண்டவராய் இயேசு தலைமையில ஒரு மகா பெரிய சேனையோடு வானத்தில் இருந்து பகிரங்கமாய் ஆண்டவராய் இயேசு சகல பரிசுத்தவான்களும் இறங்கி வரப்போகிறார்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், யூதா 14:15, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் சகல பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. எல்லா பரிசுத்தவான்களோடும், அதாவது ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்கள் தான் இந்த யுத்தத்துக்கு வருவார்கள். அப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல தரித்தவர்களாய் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கும் வெள்ள குதிரை தான், உங்களுக்கும் எனக்கும் வெள்ள குதிரை தான். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரதமர், ஜனாதிபதி, மன்னர்கள் வரும்போது அவங்களுக்கு நல்ல வெள்ள குதிரையை கொடுத்திருப்பார்கள். ஆனா கூட போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற குதிரைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கும் வெள்ள குதிரை தான், நமக்கும் வெள்ள குதிரை தான். ஏன்னா அவரு அந்த அருமையான ஊழியர் சொன்னது போல அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் யாரும் மாத்த மாட்டாங்க. அப்ப அவருக்கு வெள்ள குதிரை தான், நமக்கு வெள்ள குதிரை தான். நீங்க முத்துநகர் பீச்சில் நிற்கிற குதிரை நினைச்சிடாங்க, அது குதிரை கிடையாது. அது பாம்பு போல நின்றுட்டே இருக்கும், அப்ராணி போல நிற்கும், கூட்டு போகும். அந்த குதிரையில அந்த தாய் தப்பம் ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த குதிரை அப்படியே பையா போயிட்டே இருக்கும். உடனே இவங்க டக்குன்னு மொபைல் ஆன் பண்ணிடுவாங்க, அப்படி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த குதிரை கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற குதிரைகள் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குதிரைகள் பார்க்க அவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய், நம்ம இந்த பூமியில ஒரு நாள் இப்படிப்பட்ட குதிரைகளை பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட குதிரையில தான் வரப்போறோம். அப்படிப்பட்ட குதிரையில தான் நம்ம பூமிக்கு இறங்கி வந்து அருமைகதன் என்கிற இடத்துல யுத்தத்தை ஆண்டவர் நடத்த போகிறார். இந்த யுத்தத்தை நடத்தும் போது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் அங்க நடைபெறும். யோசிச்சு பாருங்க, மகா அலெக்சாண்டர் ஏறத்தாழ 33 வருஷத்துல உலகத்துல 70% பிடிச்சிட்டான். தானியேல் எழுதப்பட்டிருக்க காரியத்தை குறித்து முழுக்க முழுக்க குதிரையில தான் யுத்தம் பண்ணான். அந்த நாட்கள்ல நீங்க குதிரைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த குதிரைகளை வியாபாரத்துக்கு, அதாவது வாங்க போனவங்க கூட நல்ல குதிரைகளை பார்த்தா வாங்குவாங்க. அப்ப இந்த இடத்துல முழுக்க முழுக்க வெள்ளை குதிரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் 1 கோடி தேவதூதர்ல பரிசுத்தவான்கள் வரப்போறாரோ, இல்ல எத்தனை கோடி ஜனங்கள் இந்த பூமிக்கு வரப்போறாங்களே தெரியல. அப்ப எல்லா குதிரையிலும் எங்க கட்டப்பட்டிருக்கு யோசுவா? பரலோகத்துல தான் இருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வீடுகள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி மறுபடியும் வருவேன் சொல்லி இயேசு சொல்லுகிறார். அது மனவாட்டிக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலம். அப்ப அநேக வாசஸ்தலங்கள் என்றால் அங்க யாரு குடியிருக்கான்னு நமக்கு தெரியாது. தேவ தூதர்கள் இருக்காங்களா, இல்ல யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த வீடுகள்லாம் உங்களுக்கு, குதிரைகளுக்கு ஒரு கூட்டத்தை அடைக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆண்டவர் பிரிச்சு, இதுல பூரா குதிரைகள், வெள்ளை குதிரைகள் பூரா இருக்கட்டும், நான் பகிரங்க வருகையில வரும்போது இந்த குதிரைகள் உபயோகப்படும் சொல்லி அங்க வச்சிருக்காங்களே என்னமோ தெரியல. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குதிரையில தான் வந்து நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். பகிரங்கமா இருக்கும் இந்த யுத்தத்துல. ஏறத்தாழ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 14
20 வாசிங்க. மிதிக்கப்பட்டது 1600 சாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. இதுதான் அருமைகதின் யுத்தம். குதிரைக்கு அந்த கடிவாளம் மட்டும் இரத்தம் ஓடும் என்று வேதம் கூறுகிறது. வேதம் சொன்னது. அப்ப எத்தனை கோடி பேர் மரிப்பாங்கன்னு தெரியாது. எத்தனை கோடி மக்கள் அதுல மரித்து அந்த யுத்தத்துல மரித்து மாண்டு போகிறார்கள் நமக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதுல தண்ணிலாம் ஓடுன்னு சொல்றாங்க. அதுல தண்ணி ஓடும் போது இந்த ஆண்டவராய் இயேசு ஒரே நாள் தான் யுத்தம் நடக்கும். ஏன்னா ரத்தம் கீழெல்லாம் சிந்திச்சுன்னா ஒரே நாள்ல அந்த ரத்தம் கொஞ்ச நேரத்துல அப்படியே உறைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஒரே நாள் தான் யுத்தம் நடக்க போகிறது. இந்த யுத்தத்தை ஆண்டவர் தலைமையில, ஆண்டவராய் இயேசு தலைமையில இந்த யுத்தம் நடக்க போகிறது. எல்லா பரிசுத்தவான்களும் இந்த யுத்தத்துக்கு வரப்போகிறார்கள். குதிரையின் கடிவாளம் மட்டும் ஏறத்தாழ இது நமக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க ஆர்சி மொழிபெயர்ப்பு இன்னொரு மொழிபெயர்ப்புலையும் பார்த்தா அதுல 200 மைல் என்று போடப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல 300 கிலோமீட்டருக்கு ரத்தம் புறப்பட்டு ஓடும் என்று வேதம் கூறுகிறது. அப்ப எத்தனை கோடி மக்கள், எவ்வளவு குதிரைகள் மாண்டு மடிய போகிறது நமக்கு தெரியாது. இந்த வருகையில யாரு போவானா? இந்த உலகத்துல உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, சபையில எந்த ஆராதனையும் விடாம நான் சபைக்கு முதலிடம் கொடுத்து, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வருகிற பிள்ளைகள் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வார்கள். மற்றவங்க கைவிடப்படுவாங்க. இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்பாக 7 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில், அதாவது வானத்திலிருந்து பூமிக்கு வர மாட்டார். வானத்திலிருந்து இறங்கி வந்து மத்திய ஆகாயத்தில் நிற்கும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது கல்லறைகள் திறக்கப்படும். உயிரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷத்துல 61 செகண்ட்ல மறுரூபமாக்கப்பட்டு பறந்து போய் விடுவார்கள். 69 செகண்ட்ல வருகை முடிஞ்சிடும். வெறும் 61 செகண்ட் தான். ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது. 61 செகண்ட்ல டக்குன்னு மனைவி பிள்ளைகள் காணாமல் போய் விடுவார்கள். கணவன் ரட்சிக்கப்படலனா இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். மனைவியை காணும், பிள்ளையை காணும். ஒரு நாள் பார்ப்பாங்க, சரி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அண்ணன் வீட்டுக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருகையை குழப்புறதுக்கு தான் சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? நாசாவை கையில் எடுத்திருக்கிறான். உலகத்துல அமெரிக்கா விஞ்ஞானம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு ரஷ்யா, சீனாலாம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாசால மட்டுமே கிட்டத்தட்ட இங்க ஏலியன்ஸ் வந்தாங்க, இங்க பறக்கும் தட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 800 தகவலை வச்சிருக்காங்க. அவங்க ஏன் வச்சிருக்காங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன்ஸ் வந்து பூமியை பிடிக்க போறாங்க, அவங்களோட நம்ம யுத்தம் பண்ணணும்னு சொல்லி மக்கள் மத்தியில கலையை போட்டுக்கிட்டே இருக்கான் சாத்தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் பகிரங்கமா வரப்போகிறார், பூமியை பிடிக்க போகிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்துல அந்த சாத்தானுக்கு முடிவை கட்டி பாதாளத்தில் அடைத்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். அப்போ ஆண்டவருடைய வருகைய ஜனங்கள் மத்தியில வெளிப்பட விடக்கூடாது. அதனால என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? 800 தகவல் வச்சிருக்காங்க. ரஷ்யால 2015ல இப்படி ஒரு பறக்கும் தட்டை நாங்க பார்த்தோம். சீனால பார்த்தோம், ரஷ்யால பார்த்தோம், ஸ்பெயின்ல பார்த்தோம், அமெரிக்கால பார்த்தோம். தேவ தூதர்கள் வந்து இறங்கிட்டு அவங்க பறந்து ரெக்கை அடித்து பறந்து போகும்போது ஒரு விதமான துவல் அதை நாங்க பார்த்தோம்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? 16 விஞ்ஞானிகள் இருக்காங்க நாசால. பல தேசத்தில் இருக்கிற முக்கியமான விஞ்ஞானிகள் இருக்காங்க. இதெல்லாம் சாத்தான் இப்பவுமே ஒரு டூப்ளிகேட்டா அவன் திரட்டி வச்சிருக்கான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரும்போது இங்க இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் மூலமா அறிவிக்கப்படும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வாராங்க ஏலியன்ஸ், ஒரே ராணுவம், அந்திகிறிஸ்து 7 ஆண்டு ஆட்சி செய்யும் போது ஒரே ராணுவம், ஒரே கவர்மெண்ட் இருக்கும் போது கோடிக்கணக்கான ராணுவ வீரர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள். ஆண்டவர் அந்த யுத்தத்துல வெற்றி பெற்று மறுபடி 1000 வருஷம் இந்த பூமியில அரசாட்சி பண்ண போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சாதாரணமா இந்த வருகையில இந்த ஆண்டவரோடு வர வேண்டும் என்றால் சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கு நீங்களும் நானும் கரையம் செலுத்த வேண்டும்.
கிரயம் செலுத்த வேண்டும். கிரயம் செலுத்தாம ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. சும்மா நான் பாட்டில் 10 மணிக்கு படுத்துட்டு 7 மணிக்கு எந்திப்போனா அந்த ஜனங்களுடைய காதுல இந்த சத்தம் தொனிக்காது. 3 சத்தம் கேட்கப்படும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 3 சத்தமும் நம்ம எந்த சத்தத்துக்கு காத்திருக்கோம் தெரியுமா? எக்கால சத்தத்துக்கு தான் நம்ம காத்திருக்கோம். அதுக்கு முன்னால 2 சத்தம் தொனிக்கும். கரெக்டா 61 செகண்ட்ல இந்த 3 சத்தமும் கேட்கப்படும். உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகள் பறந்து போய் விடுவார்கள். சரி, 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19-18 வாசிங்க. வாசிங்க. ராஜாக்களின் மாம்சத்தையும் மாம்சத்தையும் நல்ல கவனிங்க. அதுல ஒரு வார்த்தை, லாஸ்ட்ல ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் ரொம்ப எனக்கு சிறியோர் 7வது இடத்துல வரும்போது சிறியோர், அதுக்கு பிற்பாடு பெரியோர். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். ஒரு விருந்து நடக்க போகிறது. இந்த உலகத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் விருந்த ஆண்டவர் பறவைகளுக்கு கொடுக்க போகிறார். இப்ப நம்ம யோசிப்போம் தெரியுமா? நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வராங்க, ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணாலே நம்ம யோசிப்போம், நம்மளே பேசுவோம், அப்பா 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, எல்லாம் இருந்தது. இந்த கடைக்கார பகுதியில் நீங்க போய் சாப்பிட்டா தெரியும். சில நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிற அந்த வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா இறாலு, சீலா, நண்டு இது ரொம்ப விசேஷமா கொடுக்கப்படும். கடற்கரை பகுதியில் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க ரொம்ப அருமையா இருந்தது அப்படிம்பாங்க. சமீபத்தில் முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி நினைக்கிறேன், அவருடைய கல்யாணம் நடந்தது. ஏறத்தாழ 5000 கோடி செலவு பண்ணார்கள். 5000 கோடி செலவிடப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட அந்த விருந்து 2 மாசம் வரைக்கும் கப்பல்லையும் பெரிய பெரிய ஹோட்டல்லையும் அந்த விருந்து நடைபெற்றது. பெரிய பெரிய நடிகர்கள், தலைவர்கள் அதுல கலந்து கொண்டார்கள். அந்த விருந்துல சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்ப 5000 கோடி செலவு பண்ணாலே 2 மாசம் விருந்து வைக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற விருந்து எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இவன் பறவைகள்கிட்ட தேவதூதன் கேட்ட ஒரு உதாரணத்துக்கு கேட்பான், உங்களுக்கு ராஜாக்களுடைய மாம்சம் வேணுமா, குதிரைகளுடைய மாம்சம் வேணுமா? பறவைகளுக்கு அதுக்கு ஒரு என்ன பேசுறான்ல. அப்போ ராஜாக்களுடைய மாம்சம்லாம் ஒரு பக்கம் இருக்கும், குதிரைகளுடைய மாம்சம் ஒரு பக்கம் இருக்கும். இல்லை எல்லாம் மொத்தமா தான் மறித்து கிடக்க போறாங்க, அதான் உண்மை. ஒரு உதாரணம் சொல்றேன், அப்படி தனித்தனியா இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த கழுகுகள் அந்த ராஜாக்களுடைய மாம்சத்தை தின்னா சாப்பிடலாம், அந்த பறவைகள் பலவான்களுடைய மாம்சத்தை தின்னா சாப்பிடலாம், குதிரைகளுடைய மாம்சத்தை சாப்பிடனா சாப்பிடலாம். விதவிதமா 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 ஆண்டவர் விருந்து கொடுக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஒரு 7வது இடத்துல வரும்போது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க, சிறியோர். சிறியோர் எதற்காக இந்த யுத்தத்துக்கு வர வேண்டும்? அந்திகிறிஸ்துவுடைய படையில சிறியோரும் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, முழுக்க முழுக்க சாத்தானுடைய டார்கெட், அவனுடைய கண் சிறுவர் மேலதான் இருக்கு. மோசே பிறக்கும் போதே மோசே கொல்ல பார்க்கான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது 2வது அங்க 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் வெட்டி சங்கரிக்கப்படுகிறார்கள். 3வது சிறியோர் மேலதான் அவனுடைய கவனம் இருக்கு. ஜிப்பு பதிக்கிறது முதலாவது யாருக்கு பதிக்க போறாங்கன்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 16 வெளிப்படுத்தல் 13-16 நல்ல கவனிங்க. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள். தவிர செய்தது அங்க சிறியோரை தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப சிறியோர் மேல சாத்தானுடைய கண் கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 நீங்க வாசித்தால் அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டு. போதும்,
புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க ஜீவ புஸ்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு சிறிய பிள்ளைகளை கவனமா வளர்க்க வேண்டும். சிறியவர்னா 10 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகள் தான் அந்த இடத்துல வந்து நிற்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளோ இல்ல என் கூட பிறந்த அண்ணனோ எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ அந்த அந்திகிறிஸ்துடைய படையில நிற்கும் போது இங்க ஆண்டவராகி இயேசு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு வெட்டி கொண்டு போகும்போது நம்ம சும்மா வர மாட்டோம். நம்ம கையிலையும் பட்டயம் இருக்கும். வெட்டுன்னா வெட்டதான் செய்யணும். வெட்டுன்னா வெட்டதான் செய்யணும். அப்ப அந்த தாய் சொல்லுவாங்க, இந்த தகப்பன் ரட்சிக்கப்பட்ட தகப்பனார் சொல்லுவாங்க, ஐயோ நான் இந்த பொம்மை படம் பார்க்காதுன்னு சொன்ன, இந்த கார்ட்டூன் சேனல் பார்க்காதுன்னு சொன்ன, நீ அதிகமா நீ தான் கொடுத்தான்னு சொல்லி கதற வாய்ப்பு இருக்கு. எல்லா சிறு பிள்ளைகள சாப்பாடு கொடுக்கறதுக்கு மொபைல் தான், எல்லா காரியத்துக்கும் மொபைல் தான். மொபைல் இல்லைன்னு இன்னைக்கு வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாங்க, அங்க எபிரேயர் ஆக்கியோனி எழுதும் போது எழுதுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற, சுற்றி எங்க நெருக்கி நிற்கினா அங்க மொபைல் தான் நிற்கி. நீங்க வச்சிருக்கல கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. சில தம்பி மாதிரிலாம் எங்க இருக்கு, அப்படி லேசா குனிஞ்சா அந்த தாடையில் அடிக்கி செல்லு எவ்வளவுன்னு கேட்டா 85,000 ரூபாங்க, 1,00,000 ரூபா அப்படிங்க. சுற்றி நெருக்கி நிற்கிற மொபைலையும் தள்ளி விட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாய் ஓட கடவுள்னு எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறியருடைய அப்படிங்கிற ரொம்ப ஜாக்கிரதையா பிள்ளைகளை வளர்க்கணும். உங்கள்கிட்ட கேட்பார், கணக்கு கேட்பார். நம்ம பாட்டில் ஆன் பண்ணி நம்ம பாட்டில் கொடுத்துட்டு போயிருந்தோம். அது பாட்டில் அதுல 4 மணி நேரம் 3 மணி நேரம் என்னன்னாலும் செய்யலாம். அந்த பிள்ளைகள் அழவே அழாது. ஒரு போன் வரட்டும், பிள்ளைகள் கதறுதா இல்லையா? கதறுது, வாழ் 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 கத்த ஆரம்பிக்கு. அதனாலதான் இஸ்ரவேல் தேசத்துல எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. இந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்கான அந்த அந்த பொம்மை படம் அது இதுன்னு நிறைய இருக்கு, எனக்கு தெரியல. நிறைய அந்த ஃப்ரீ ஃபயர், நிறைய சோட்டா பீம், இது எந்த இதுவுமே கிடையாது. அவ யோசிச்சு பாருங்க, இந்த சீனால விட இந்த கிரிக்கெட்லாம் கிடையாது. இந்த இப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவங்க நேரத்தை செலவிடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா இருக்காங்க. ஆனா நம்ம முதலாவது சின்ன பிள்ளைய கையில கொடுக்கும் போது நம்ம உள்ள வந்து பதறும். ஆரம்பத்தில் ஐயோ என் பிள்ளையுடைய கண் பாதிக்கப்படும், அந்த அந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்படும் சொல்லி பதறும். அதே பிள்ளைகளுக்கு ஒரு 3 மாசம் கழிச்சிட்டுனா நம்முடைய இதயத்துல எந்த பதட்டம் இருக்காது. ஏன் தெரியுமா? எந்த பதட்டம் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 5:6 இந்த சிறியவர்களுக்கு ஒருவன் இடர் உண்டாக்குறவன் எவனோ அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில அமிழ்த்து போடுகிறது நலமாயிருக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எவ்வளவு அழுத்தம் கொடுக்காம பாருங்க. அப்ப சிறியவர்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வசனமே சொல்லி கொடுக்காம அநேக வீட்டுல இன்னைக்கு முழுக்க 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 மொபைல் தான் ஆள்கை செய்கிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9:6 வாசிங்க. அங்க ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறது. நல்ல கவனிங்க, முதியோரையும் வாலிபரையும், வார்த்தை பார்த்தீங்களா, கன்னிகளையும் குழந்தைகளையும் சிறிகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் என்று போதும் அடையாளம் போட, அதாவது தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அலுவனுடைய நெற்றில மற்ற அடையாளம் போடு, மற்ற எல்லாரையும் குழந்தைகளையும் காலி பண்ணு. இது வேற குழந்தைகள் கிடையாது, இஸ்ரவேலுடைய அந்த கோத்திரத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிற குழந்தைகள். தேவ ஆலயத்தில் நடக்கிற அருவருப்பு, தேவ ஆலயத்துக்குள்ள நடக்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒண்ணுக்காத சூழ்நிலையில தான் ஆண்டவர் படம் பிடித்து காட்டி, அங்க 8ஆம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க 25 புருஷர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யூத சிறிகள் தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் மேல செவுத்துல நிறைய படங்களை வரைந்து அதற்கு முன்பாக தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் 6 தேவதூதனை இறக்கினார். 6 பேர் அங்க இறக்கியிருப்பார். 6 பேரை இறக்கி ஈவிரக்கம் இல்லாமல் எல்லாரையும் வெட்டி போடும் சொல்லும் போது குழந்தைகளையும் வெட்டி போடு அப்படிங்கிறார். ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார், உங்க பிள்ளைகளை குறித்து உங்கள்கிட்ட கேட்பார். அதனாலதான் உபாகமத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், நீ படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் இவைகளை குறித்தே பேசி, ஏதோ நியாயப்பிரமாணத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, வசனத்தை கற்றுக்கொடு.
அதனாலதான் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றார், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுறதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கண்டு அவனுடைய சந்ததியின் ஆசீர்வதிப்பை ஏன் சொன்னார் தெரியுமா? அந்த பின் சந்ததிக்கு ஆபிரகாம் சொல்லுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நல்லா நாங்க இந்த இன்டர்நெட்ல அதிகமா மொபைல்ல டிவிக்கு முன்னால இருக்கிற ஜனங்களை நான் தைரியமா சொல்லுதேன், அதிக நேரம் செலவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்திகிறிஸ்துடைய படையில நிற்பார்கள். அன்னைக்கு என் மனைவியா இருந்தாலும், என் பிள்ளைகளா இருந்தாலும், என்னுடைய அண்ணனா இருந்தாலும், என் குடும்பமா இருந்தாலும், ஆண்டவர் ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த எதிர்பார்ட்டில அந்திகிறிஸ்துடைய படையில நின்னா நான் வெட்ட நேரிடும். இல்ல நான் கைவிடப்பட்டு என் மனைவியோ பிள்ளைகளோ அந்த தேவனுடைய வருகையில, பகிரங்க வருகையில வந்து நிற்கும் போது என் மனைவியோட என்ன வெட்ட நேரிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க உங்க மொபைலை உபயோகப்படுத்துங்க. என்கிட்ட நிறைய தேவ பிள்ளைகள் ஊழியர் உட்பட சொல்றாங்க, பரிசுத்தமா வாழ முடியல அப்படிங்காங்க. 5 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, நான் வேண்டான்னு சொல்லல, நாளைக்கு கூட நான் பெரிய மொபைலை உபயோகப்படுத்தலாம். ஆனா அது உங்களுக்கு காலுக்கு கீழே இருக்கும் என்றால் நீங்க உபயோகப்படுத்தலாம். இல்ல அது என் தலைக்கு மேல வந்து என்ன ஆளுகை செய்கிறது, என்னை அடிமைப்படுத்துகிறது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நேரமும் அதுல போய் கொண்டு இருக்கணும், அதை தயவு செய்து ஒதுக்கி வைத்து விட்டு சின்ன மொபைலை உபயோகப்படுத்தலாம். 1800 ரூபாய்க்கு பணத்தை அனுப்பலாம், பணம் வரும், அதுல மொபைல் போட்டிருக்காங்க. 1800 ரூபாய்க்கு தம்பி காட்சன் பெரிய மொபைலை உபயோகப்படுத்தல, அத சின்ன மொபைல் தான் உபயோகப்படுத்துறாரு. இப்ப நமக்கு ஒரே குறி பணம் வரணும், பணம் அனுப்பணும், பணம் வரணும். ஆனா அதுல வருது. தம்பி இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு மார்சல் சொல்லி, 85,000 ரூபாய் செலவு வச்சிருந்தாரு. 85,000 ரூபாய். அவரும் 34 வயசு வாலிபன். அவரு கல்யாணம் முடிக்கல. அந்த மொபைலை வேண்டாம்னு தூர தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன பட்டன் செல் வச்சிருக்காரு. மொபைலை வைக்க கூடாதுன்னு சொல்லல, நீ நாளைக்கு நான் ஒருவேளை காலப்போக்கில் ஆண்டவர் எனக்கு தந்தாருன்னா நான் உபயோகப்படுத்தினா டக்குன்னு ஞாபகம் வரும். கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொன்ன ஊழியக்காரங்களை இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அதே போல மொபைலை இவர் வைக்க கூடாதுன்னு சொன்னார, இவர் வச்சிருக்கார. வைக்கிறது தவறு கிடையாது. வெங்காயம் வெட்டுறதுக்கு கத்தியை தான் உபயோகப்படுத்துறோம். கத்தி அதை வச்சு கழுத்தையும் இருக்கலாம். வெங்காயத்தை மட்டும் வெட்டினா பிரச்சனை கிடையாது. அது கழுத்துக்கு வரும் என்றால் அந்த கத்தியை ஒடிக்க முடியலன்னா ஒடிச்சு போடக்கூடிய ஆள்கிட்ட கொடுங்க, ஒடிச்சு போட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. சிறியோருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. எவ்வளவு கவனமா இருக்குன்னு பாருங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. அதனாலதான் பெரிய பெரிய தலைவர்கள் இஸ்ரேல் தேசத்துல இந்த அளவுக்கு விஞ்ஞானமா இருக்கிற விஞ்ஞானத்துல நிறைய நோபல் பரிசு, நிறைய ஆஸ்கரா விருது அவங்க தான் வாங்கியிருக்காங்க. வேர்ல்டுல 1 கோடிக்கு உள்ளதான் மக்கள் இருக்காங்க. அவங்க மாம்சத்தின்படி ஆண்டவர் அறியாம இருந்தாலும், ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ கண்டு ஒரு இறக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை எருசலேமில் தேற்றுவன் சொல்லுவாரு பாருங்க. அது அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரே நாள்ல அவங்கள ரட்சிப்பார் என்று 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை சொல்லிட்டு தான் 13ஆம் வசனத்துல ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லும் போது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை எருசலேமில் தேற்றுவேன் சொல்றாரு பாருங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரே நாள்ல 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் வரைக்கும் 8ஆம் வசனம் வரைக்கும் 12,000 சொல்லி அங்க கோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே நாள்ல ஒரு தேசத்துக்கு பிள்ளை பேர் வருமோ அதை சொல்லிட்டு தான் 7, 8ல நீங்க இவ்வளவு நாள் என்ன கைவிட்டுட்டீங்க, இப்ப மேசியாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி உபத்திர காலத்துல பகிரங்க, அதாவது மகா உபத்திர காலத்துல அவர்கள் ஒரே நாள்ல ரட்சிக்கப்படுவார்கள். ஒரே நாள்ல ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் அங்கெல்லாம் தெளிவா பவுல் எழுதுகிறார். எலியாவை குறித்து சொல்லுகிறார், நானும் இஸ்ரவேலன் தான், நானும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன் தான். தேவன் இஸ்ரவேல் தனங்களை தள்ளிவிட்டாரோ, தள்ளிவிடவில்லையே, என்ன தெரிந்து கொண்டது போல அங்க ஒரே நாள்ல ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும் சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரம் 27ல இருந்து நீங்க பார்த்தா அங்க ஒலிவு மரத்தை குறித்து பேசி நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி அங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் கவனமா இல்லாவிட்டால் நிச்சயமாய் கைவிடப்படுவோம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிச்சுட்டு 2 மணி நேரம் மொபைல்ல செலவிட்டால் அவங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு விக்கிர ஆராதனை. நம்ம வேற இடத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனா நான் 5 அதிகாரம் கரெக்டா 40 நிமிஷத்துல வாசி முடிக்கும். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன்.
1 மணி நேரம் நான் தேவனுக்கு நேரத்தை கொடுத்துட்டு நான் பல மணி நேரம் மொபைல்ல உட்கார்ந்தா அதுதான் இன்னைக்கு விக்கிற ஆராதனை. ஆண்டவர் கணக்கு கேட்பார், நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகிறது. தப்பவே முடியாது. என்ன சேர்த்தான் சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க பிள்ளைகள் அந்த அந்திகிறிஸ்துடைய படையில நிற்கும் போது ஆண்டவர் வெட்டனா வெட்டதான் செய்வோம். நம்ம கையாலே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ அன்னைக்கு நீ மொபைல பார்க்காதன்னு சொன்னோம், கேட்டியா? கேட்க மாட்டியே. மணிக்கணக்கில் அதுல உட்கார்ந்து ஆபாச காட்சியை பார்த்து தேவையில்லாத காரியத்தை பார்த்து இன்னைக்கு மடிந்து போக போகிறியே. செத்தாலும் பரவாயில்ல, நித்தியமாய் அக்கினி கடல்ல அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சும்மா எழுதி வைக்கல. ஒரு தேவ தூதனை கொண்டு முழுக்க 22 அதிகாரமும் பகிரங்கமாய் தேவ தூதர்கள் இதுவரைக்கும் இல்லாத மகிமையை தேவன் வெளிப்படுத்துவார். தேவ தூதர்கள் பகிரங்கமாய் ஊழியம் செய்வார்கள். 2 சாட்சிகள் 11ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து பூமிக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களை விடுதலையாக்கணும். அப்ப அன்னைக்கும் உபத்திர காலத்துல கைவிடப்பட்ட ஜனங்களும் இருப்பாருங்க. அந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் இங்க நடக்கிற அந்திகிறிஸ்துடைய கொடுமையான ஆட்சியை பார்த்து மனம் திரும்பி வாழ்றவங்களும் இருப்பாங்க. ஏன்னா 1,44,000 பேரை வெளிப்படுத்தல ஆண்டவர் அங்க மலையில கொண்டு வச்சு பாதுகாக்கிறார், போஷிக்கிறார். 3 வருஷம் போஷிக்கிறார் ஜனங்களை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திர காலத்துல பகிரங்கமாய் தேவ தூதர்களுடைய ஊழியம் இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல முழுக்க அவங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். எதை குறித்து பேசுவாங்க தெரியுமா? நித்தியத்தை குறித்து பேசுவார்கள். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் ஞாபகம் வருது, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:6. பின்பு நல்ல கவனிங்க, வேறொரு தூதன். இந்த தூதனுடைய வேலையை பாருங்க. வானத்தின் மத்தியில பறந்துகிட்டே போறான். இமைப்பொழுதுல பறந்து போயிருவான். அதாவது லட்சக்கணக்கான கோடி, அந்த லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் அவன் டிராவல் பண்ணுவான். இப்ப இன்னைக்கு வச்சிருக்க லேயர், இன்னைக்கு வச்சிருக்க ராக்கெட் 12,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேகத்துல 1 மணி நேரத்துக்கு பறக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. உன்னுடைய எதிரி நாட்டை அடிக்கிறதுக்கு இருக்கு. இவன் எங்க பறக்காம பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில பறக்க கண்டு, இவனும் மேல இருந்தா சத்தம் கொடுத்தான், சகல ஜாதிகளுக்கும் நித்திய, அதாவது நித்தியத்தை குறித்து தான் பேசுவான். அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அதை பேச மாட்டாங்க. அது நம்ம இன்னைக்கு பேசுறோம், அப்போஸ்தலர் பேசினாங்க. அந்த நாள்ல எதை பேசுவானா? 1000 வருஷம் அரசாட்சி பேசப்படும். அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ராஜ்யம், ராஜ்யம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அப்போ இப்போ பூரா பிரச்சாரம் நடக்கும். இந்த ஆட்சியை குறித்து அவங்க எடுத்துரைப்பாங்க. எங்க ராஜ்யத்துல, எங்க ஆட்சியில நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் நித்தியத்தை குறித்து தான் பேசுவான். அதனாலதான் ஓசியா 4:6 சொல்லும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவை நீ வெறுத்த, அறிவுதான் இயேசு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை குறித்தான் பேசுவார்கள். அதுக்குதான் 2 சாட்சிகளை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஒன்னு ஏனோக்கா இருக்கலாம், இல்ல எலியாவா இருக்கலாம். அதுல 2 பேர்ல என்னுடைய கணக்கின்படி ஏனோக்கு எலியாவா தான் இருக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க மோசே எலியா அப்படிங்க, அது இருக்கட்டும். இவங்களை இறக்கி கிரியை செய்கிறார். அதே போல 1,44,000 பேர் யூதர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அவர்களும் பகிரங்கமாய் ஊழியம் செய்வார்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரம் அங்க பின்பகுதியில 20-21 பாத்தீங்களா, அவர்கள் பல தேசங்களுக்கு கடந்து போய் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். உபத்திர காலத்துல ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஒப்பு கொடுக்க மாட்டார். சாத்தானால் அந்த 2 சாட்சிகளையும் பிடிக்கவே முடியாது. அவன் நித்தியத்தை குறித்து பேசுவான். என்ன தெரியுமா? 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். ஜனங்களே மனம் திரும்புங்கள். 7 வாசிங்க. மறுபடியும் சத்தம் விடுங்க பாருங்க. அவன் மிகுந்த சத்தம் விட்டு
தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் வந்தது. இப்போ ஆண்டவருடைய அன்பை பாருங்க. எப்படியாட்டும் உபத்திர காலத்திலையும் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். உபத்திர காலத்துல கைவிடப்பட்ட ஜனங்களும் இருப்பார்கள், மிச்சமா வைக்கப்பட்ட ஜனங்களும் இருப்பார்கள். நீங்க மத்த 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். மிச்சமா தேவன் பிரதிபட்சமாய் மிச்சமா வச்சிருப்பார் ஒரு கூட்டத்தை. ஏன் தெரியுமா? அந்திகிறிஸ்துடைய கண்ணில் விரல விட்டு ஆட்ட அவனை கலங்கடிக்க ஒரு கூட்டம் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார். இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அவர்கள் மரித்து உடனே வெளிப்படுத்தல் 20 நாள்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார்கள். அப்போ இங்க ஆண்டவருடைய அன்பை பார்க்கும்போது எப்படியாட்டு ஜனங்களை காப்பாற்றணும், எப்படியாட்டு ஜனங்களை விடுவிக்கணும். இந்த கொடூரமான இன்னைக்கு உண்மையிலே நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் நிறைய பாதிக்கப்படுறதுல 20% வேணா அதுல நல்லா இருக்கலாம். சில காரியங்கள், பணம் அனுப்புறது, பணத்தை வாங்குறது, ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறது, இங்க இருந்து வீடியோ காலில் பேசுறது, அமெரிக்காவில் இருந்தாலும் பேசலாம், எங்க இருந்தாலும் பேசலாம். ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ஊழியக்காரங்க முதல் என்ன சொல்றாங்க, சுத்தமா இருக்க முடியல பிரத, ஆனா இதை விடவும் முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சகையை பாருங்க. சகை இயேசுவை பார்க்க மரத்து மேல ஏறி இருக்கும்போது அவன் ரட்சிக்கப்படல, வீட்டில இருந்து வரும்போதே மனம் திரும்பி தான் வாரான். அதனாலதான் அவனை சகைவை அண்ணாந்து பார்த்து, வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் அண்ணா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சகையை அண்ணாந்து பார்க்காரு, சாதாரண காரியம் கிடையாது. ஏசாயால எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை பெற்ற தகப்பனாகி ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். இங்க ஆண்டவராகி இயேசு சகைவை நோக்கி பார்க்கிறார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன், இனி மீடியால தவறான காரியம் பார்க்க மாட்டேன், இனி மொபைலுக்கு நான் அதிக நேரம் செலவிட மாட்டேன். என்ன சாத்தான் சொல்றேன், ரொம்ப நேரம் நம்ம ஒரு சின்ன ஜியோ செல்லு கிடந்துச்சு, நியூஸ் பார்ப்பேன். ஆனா முழுக்க முழுக்க நான் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம ஒரு நாள் அதை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ அதுவும் போயிட்டு, முட்டை விழுந்து உள்ள தண்ணி இறங்கி அதுவும் போயிட்டு. சொல்றேன், ஒரு நியூஸ் பார்க்க தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்களை அதை அடிமைப்படுத்தினா, இதில் பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு சகோதரன் பக்கத்தில் நிற்க, அப்படியே அப்படி மேலே தூக்கி விட்டே இருந்தாரு. ஒரு காட்சி வந்துச்சு, அப்படி நான் பயந்துட்டேன், சொல்ல முடியாது. ஒரு டக்குன்னு போது திருப்பிட்டேன், பயந்துட்டேன். ஆண்டவரே இப்படிலாம் இருக்கா, எப்படி தப்ப முடியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை எப்படி தப்ப முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, ஒருவரும் தப்பி போகாத காலம் வரும், ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும். இப்ப இது இல்லாம வாழ முடியாது, இது இல்லாம வேலை செய்ய முடியாது, இது இல்லாம எதையுமே செய்ய முடியாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல நம்ம கையில பணமே இருக்காது. ஒரு கரும்பு சாறு குடிக்கான், அப்படி தூக்கி அப்படிங்க போயிட்டே இருக்கான், கரும்பு சாறு குடிச்சிட்டு அப்படிங்க போயிட்டே இருக்கான், அப்படி காட்டி போயிட்டே இருக்கான். சில்லறை கிடையாது, எல்லாம் அவன் நம்மளை சில்லறை ஆகிட்டான். நீங்க சில்லறையை இல்லாம வச்சுட்டாங்க, நம்மளை சில்லறை ஆகிட்டான் சாத்தான். தப்பவே முடியாது. இங்க ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கும்போது அவர் எப்படியாட்டும் ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லி தேவ தூதர்களை தான் முழுக்க 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 பயன்படுத்த போகிறார், பகிரங்கமாய் வெளிப்பட போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் நானும், உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் அந்த காரியம் தெரியும். ஒரு வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டோடைய அன்பை பாருங்க, 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 18ல இப்போ 4 வாசிங்க. இது தேவனுடைய சத்தமாய், அதாவது தூதர்களுடைய சத்தமாய் இல்லை, எழுதப்படல, வாசிங்க. என் ஜனங்களே, இயேசு பேசுகிறார், என் ஜனங்களே அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் எப்படி காப்பாற்ற முயற்சி பண்ற பாருங்க. உபத்திர காலத்தில் நடக்கிற பகிரங்கமான ஒரு காட்சியை தாங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன சொல்றாருன்னா, தேவதூதன் சொல்ல முடியாது, என் ஜனங்களின் தேவதூதன் சொல்ல வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து பேசுகிறார், என் ஜனங்களை வெளியே வாருங்கள், பாவத்தோட்டு வெளியே வா. இயேசு கிறிஸ்துடைய அன்பை பார்க்கும்போது நம்மளை தெரிஞ்சிருக்காரு பாருங்க. எப்படி பாவம் செய்ய முடியுது, எப்படி செபிக்காம இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. சிலர்லாம் எந்திக்கிறதே கிடையாது, காலையில எந்திக்கிறதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, காலண்டர்ல வாசிக்காங்க. கணக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, நியாய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றாங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை, மகத்துவனா பிரம்மாண்டமான முழு உலகத்தெல்லாம் உண்டாக்கி எல்லாத்தையும் இந்த வேதத்துக்குள்ள அடக்கிட்டார். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற
மதிப்புமிக்க இந்த சொத்தை நம்ம வச்சுட்டு வாசிக்காம இருக்க பாருங்க, அவன் தரித்திரன். அதனாலதான் அந்த லவோத்திய சபைக்கு சொல்லும் போது, நீ தரித்திரன், நிர்வாணி, குருடன் அப்படிங்காரு. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, பாவத்தொட்டு வெளியே வா, வெளியே வான்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப அவருக்காக இருக்கிற ஜனங்கள் உபத்திர காலத்துல இருப்பார்கள். மிச்சமா வைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும், யூதர்கள் இருப்பார்கள். அந்த நாட்கள்ல ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உணர்வில்லாத கிறிஸ்தவங்க இருப்பாங்களே, அவர்களும் மறுபடியும் இரத்த சாட்சிக்கு ஒப்பு கொடுத்து அவர்களும் வாழ வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, என் ஜனங்களே வெளியே வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகா ஒரு விருந்து நடக்க போகிறது. நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மீன் கிடைச்சால சந்தோஷமா இருக்கு. பறவைகள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அந்த நாட்கள்ல பறவைகள்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறும். ஐயோ, இந்த ராஜாவுடைய மாம்சத்தை திங்க எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சு. குதிரைகளுடைய மாம்சம், பறவைகள் பேசும். நீ அந்த அவன் கண்ணை கொத்து, நல்ல மீடியால பார்த்தான், நல்ல ஆபாச படம் பார்த்தான், கண்ணை கொத்து, நான் இவன் கையை கொத்துறேன், இந்த கையால தான் மொபைலை தூக்கி தூக்கி ராவிக்கிட்டே இருந்தான், கொத்து, நான் இவன் கையை கொத்துறேன். ஏன்னா அங்க பேசுறான் தேவதூதன், பறவைகள் பேசுது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இந்த மாம்சத்தை தந்ததுக்காக சோத்திரம், இந்த ராஜாவுடைய மாம்சத்தை தந்ததுக்காக சோத்திரம், குதிரைகளுடைய மாம்சத்தை தந்ததுக்காக சோத்திரம். தகப்பனே, சிறியவருடைய மாம்சம் நல்ல மெதுவா இருக்கு ஆண்டவரே கொத்துறதுக்கு, மூளையெல்லாம் கொத்தி சாப்பிடுங்க. ஒண்ணு இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. கடைசி காலத்துல வாழ்றோம், எப்பனாலும் ஆண்டோடைய வருகை வரலாம், எவ்வளவு இன்னைக்கு கூட வரலாம், தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு தேசங்கள்ல கொடூரமான காட்சிகள் நடக்கிறது. இப்ப பாவம் செய்யறதுக்கு அண்ணன் அகஸ்டின் சிவகுமாரன் வந்திருந்தாங்க. அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாங்க, ஸ்பெயின்ல விபச்சார பாவம் செய்யறதுக்கு நீளமா ரோபோ பொம்மைகளை வச்சிருக்காங்களாம். அவங்க பாட்டில் ஒரு பொம்மையோட போய் தவறு பண்ணலாம். அது மாத்திரமல்ல, ஒரு கண்ணாடியை போட்டுட்டு ஏஐ மூலமா அந்த பக்கத்துல போய் நின்னா போதுமா, எப்படி தவறு பண்றாங்களோ அதே மாதிரி அந்த காட்சிகளை நம்ம தவறு பண்ண முடியும் அப்படிங்க. எப்படி வந்துட்டு பாருங்க, நிறைய தேசங்கள் நடக்கு பாருங்க. அப்படியே தெருவரமா பாருங்க, அப்படியே அது பாட்டுல போறாங்க, கண்டுக்கிட்டாங்களா? முன்னால வந்து பயப்படுவாங்க பேசுறதுக்கு. இந்த ஆரைக்குப்பத்து பக்கத்துல நான் அப்படி சைக்கிள்ல போவேன், காலையில 2 எலும்புகள் வந்து நிற்கும். அது எலும்பாத்தான் இருக்கும். 10th படிக்க நினைக்க அந்த தங்கச்சி. இன்னொருத்தர் அவனுக்கு குடல் இல்லாம இருந்த மாதிரி இருப்பான், இப்படி நிற்பான், இப்படியே இருப்பான். அவர் பைக்கில் உட்காந்துருப்பாரு, இவன் முத்தம் கொடுக்காவ நடு ரோட்ல இருந்து 8:30 மணி 8:45. வாரன கொஞ்சமாட்டு மதிக்கல, நீலாம் ஒரு ஆளா? தண்டனை எப்படி இருக்கும் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, இது என்னன்னா, சோதம் குமரா பட்டணத்தை காட்டிலும் மோசமாயிட்டு. அன்னைக்கு எப்படி சோதம் குமரா பட்டணத்தை அழிக்க தேவன் இறங்கி வந்தாரோ, சீக்கிரமா இந்த உலகம் அக்கினியால எரிய போகிறது. நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்படியே இருந்த இடத்துல